எல்லாருமே யோசிக்கக்கூடிய வகையில் தான் ஒரு வீடியோ இப்போ காணக்கூடியதாக இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம். பொதுவாக நாங்கள் நீண்ட தூரம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பஸ்ஸில் வந்து போகாமல் இருக்கும், அப்படி இல்லாட்டி ட்ரெயினில் போகாமல் இருக்கும். அப்படி பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா சில பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது சாப்பிட்றதுக்காக சில இடங்களில் வந்து பஸ்ஸை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு பயணிகள்லாம் வந்து இறங்கி போய் சாப்பிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பஸ்ஸில் வந்து பார்த்துருப்போம். இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ட்ரெயின்லேயும் இருக்குது. சில ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினை வந்து நிப்பாட்டுவாங்க. அப்போ வந்து ட்ரெயினை நிப்பாட்டும் பொழுது நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷனில் இந்த சாப்பாடை வந்து வெயிட் பண்ணி செய்யக்கூடியவங்க வந்து ஏறுவாங்க. அப்படி இருக்க ஆட்கள் கிட்ட கூட நாங்கள் சாப்பாடை வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் தாண்டி யாரும் நிற்க தேவையில்ல, எதுவும் பண்ண வேணாம், நான் ட்ரெயினை நிப்பாட்டி சாப்பாடு வாங்குவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினை வந்து நிறுத்தி வச்சுட்டு ஒரு கடையில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறாரு. இதை பார்க்கும்போது இது என்னடா புதுசாக இருக்குது, இப்படி ஒரு விஷயம் நாங்கள் பார்த்ததே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து மெயின் ரோடை வந்து க்ராஸ் பண்ணி போகிறதால அந்த ட்ரெயின் வந்து நின்றுட்டுருக்க அந்த நேரத்தில் அந்த சாலையில் போகக்கூடிய வெஹிக்கிளும் வந்து நிறுத்தி வச்சு இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது என்ன விஷயம் தோணுது அப்படின்னா, இப்படியெல்லாம் பண்ணலாமா, ட்ரெயினை நிறுத்திட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாமா, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் அமைந்திருந்தது. இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. India la Mariana.